என் உயிர் தமிழர்களுக்கும் ஆங்காங்கே பார்த்து கொண்டிருக்கும் என் தமிழ்ச்சாதி சொந்தங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே என்ற நோக்கத்தோடு வந்தோரையெல்லாம் வாழ வைப்போம், என் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் என்ற முழுமையான எண்ணத்தோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியுடைய முழு பொருள் என்னவென்றால், வெறும் வெள்ளையர்களை அடித்து விரட்டிவிட்டு சுதந்திரம் பெறுவது மட்டும் இங்கு அரசியல் ஆகாது, சுதந்திரம் அல்ல. தன் நிலத்தை தானே ஆள்வதும், தன் நிலத்தை தன் சுய உரிமைக்காக நாமே ஆள்வதுதான் சுய உரிமை, ஒரு சுதந்திரமாகும். எப்படி சொல்றது என்றால், பிற நாடுகளை நாம் போய்விட்டு ஆள முடியாது. அதுபோல இந்த தமிழ்நாட்டை மற்ற மொழிக்காரர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தமிழ்நாடு உரிமை கொடுத்துள்ளது. ஆனால் என் பெரியப்பா சீமான் அவர்கள் சொல்கிறார், வந்தோரை எல்லாம் வாழ வைப்போம், ஆனால் என் சொந்தவர் மட்டும்தான் ஆள வேண்டும் என்று. அதற்கு கிட்டத்தட்ட 15 வருடங்களாக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை சிந்தித்து விட்டீர்கள். இந்த 2026 களத்தில் முழுமையாக சிந்தித்து விவசாய சின்னத்தில் வாக்களிப்பீர்கள் என்ற நோக்கத்தோடு நிம்மதியாகவும் பெரும் எதிர்பார்ப்போடும் இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். அவரைக்காடு பகுதியில் நாங்கள் களத்தில் தேர்தல் பணியில் ஈடுபட்ட பொழுது அங்கு ஒரு பதாகை வைத்து பொதுமக்கள் எங்களிடம் கூறியது, இங்கு தண்ணீர் வரவில்லை, சுடுகாட்டிற்கு இடம் இல்லை, சுடுகாடு தரப்படவில்லை, இங்கு போதுமான வசதிகள் இல்லை, சாலை வசதிகள் இல்லை, அதனால் இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம், யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம் என்று சொல்கிறார்கள். நான் அவரைக்காடு பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுகிறேன். நீங்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை ஒதுக்கிவிட்டால் அடுத்த 5 வருடத்திற்கும் திமுகவும் அதிமுகவும் ஆளும். உங்களுக்கு சுடுகாடும் வராது, உங்களுக்கு சாலையும் வராது, உங்களுக்கு தண்ணீரும் வராது. நீங்கள் தேர்தலை புறக்கணித்தால், நீங்கள் தேர்தலை புறக்கணிக்க கூடாது. நீங்கள் அதற்கு பதிலாக சிந்தித்து, ஏறக்குறைய 29 நாட்கள் இருக்கிறது, சிந்தித்தால் மட்டுமே அவரைக்காடு பொதுமக்களுக்கு மட்டுமல்ல, பல பொதுமக்கள் பல கிராமங்கள்ல தண்ணீரே வரல. நிறைய களத்தில் நின்று ஆற்காட்டுத்துறை போன்ற பகுதிகளில் தண்ணீரே இல்லை, சாலை இல்லை. நீங்கள் எல்லாம் சிந்தித்து விவசாய சின்னத்தில் வாக்களித்தால் அடிப்படையே மாறும். அடிப்படையை மாற்றினால் இது எல்லாம் மாறும். ஆண்ட பரம்பரைகளிடம் சொல்லி இதெல்லாம் மாறாது. நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்களித்தால் மட்டுமே மாறும். அதாவது தேர்தலை புறக்கணிப்பதால் இது சாத்தியமாகாது. தேர்தலை மாற்றி நீங்கள் சிந்தித்து அவர்களெல்லாம் தோற்கடித்து விட்டு, திமுக அதிமுக போன்ற ஆண்ட பரம்பரைகளை தோற்கடித்து விட்டு விவசாய சின்னம் எனும் தமிழனை ஆள வைத்தால் மட்டுமே நீங்கள் நினைப்பதெல்லாம் வரும். சாலை வரல, தண்ணி வரல என்றெல்லாம் இது அடிப்படை குற்றம், அடிப்படை குறை. இந்த அடிப்படை குறைகளை தீர்க்க வேண்டும் என்றால் அடிப்படை அரசியலையே மாற்ற வேண்டும். மற்ற கட்சிகள் உங்களுக்கு உரிமை தொகை தருகிறேன், உங்களுக்கு போக்குவரத்து துறை இலவசம் தருகிறேன் என்று சொல்லும். ஆம், இப்பொழுது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அது எல்லாம் கடன் வாங்கி தந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு போக்குவரத்து இலவசம் அல்ல, உங்களுக்கு மாதம் உரிமை தொகை இலவசம் கிடையாது, அதுவெல்லாம் கிடையாது. ஆனால் தினமும் 1000 சம்பாதிக்கும் அளவிற்கு வேலைகளை நாங்கள் உறுதி செய்வோம் என்று சொல்கிறோம். நீங்கள் வேலை உறுதி செய்ய வேண்டுமா அல்லது மகளிர் உரிமை தொகை வேண்டுமா என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். நாட்டுடைய கடன் 10 லட்சம் கோடி. புதிய ஆட்சி, அது எந்த ஆட்சி வந்தாலும் 12 லட்சம் கோடியாக இருக்கும் அல்லது 11 லட்சம் கோடியாக இருக்கும். ஐயா எடப்பாடியார் வந்த பொழுது, கடந்த ஆண்டு தேர்தல் அந்த ஐயா எடப்பாடியார் முடித்த பொழுது 5 லட்சம் கோடியாக இருந்தது. அதன் பின் திமுக ஆட்சியில் அமைந்த பின் அவர் வாக்குறுதி விட்டிருந்தார், நான் வந்த பிறகு கடனை குறைப்பேன் என்று. ஆனால் கடன் குறைக்கப்படவில்லை. கடன் பன்மடங்கு உயர்ந்து 10 லட்சம் கோடியாக உள்ளது. இது குறையாது, 12 லட்சம் கோடியாக இருக்கும். ஆனால் இது குறையும் எப்பொழுது? நாம் தமிழர் கட்சி திருச்சியில் தலைமைச் செயலகம் அமைத்து, திருச்சியில் என்று முதலமைச்சர் என்ற அரியணையில் ஏறுகிறதோ, புலிக்கொடி என்று தலைமைச் செயலகத்தில் பறக்கிறதோ, கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்கப்பட்டு தமிழ்நாட்டின் கடன் சுமை குறைக்கப்படும். தமிழ்நாடு கடன் இல்லாத மாநிலமாக மாற்றப்படும். உங்களுக்கு பெருமைக்குரிய வாழ்வை அமைத்து தரும். எப்படி வாழ்வு அமைக்கும்? தூய குடிநீர், தரமான மருத்துவம், தரமான கல்வி, இவை மூன்றும் இலவசம் அல்ல. இவை ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளன் தர வேண்டிய கடமை. இதை நாம் தமிழர் கட்சி தரும். இதை இலவசம் என்று உங்களை கேலி கிண்டல் செய்யாது. இதை தரமான முறையிலும் தரும்.
ஐயா OS மணியன் அவர்கள் இருக்கிறார். அவர் இதை பத்தி எல்லாம் சிந்திக்க மாட்டார். இந்த பகுதியில நிலக்கடலை அதிகமாக விளையும், எள் அதிகமாக விளையும், தேங்காய் அதிகமாக விளையக்கூடிய பகுதி, மாம்பழம் அதிகமாக விளையக்கூடிய பகுதி, மல்லிகை அதிகமாக விளையக்கூடிய பூக்கக்கூடிய பகுதி, இது போன்று பல வளங்கள் இந்த மண்ணிலே உள்ளது, வேதாரண்யம் பகுதியிலேயே. இதுவெல்லாம் வைத்து நாம் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும். இங்கு 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி என்று கடன் வாங்கி பொருளாதாரத்தை பயன்படுத்த வேண்டியதில்லை. இந்த வேதாரண்யம் மண்ணிலேயே வளம் இருக்கிறது. மண்ணின் வளம் மக்களுக்கு, உங்களுடைய வளம், கத்திரிப்புலத்தில் உள்ள வளம் உங்களுக்கு தான். இதை அண்டை நாடுகளுக்கு விற்காமல் உங்களுடைய வளம் உங்களுக்காக பயன்படுத்தப்படும். எள்ளு இருக்கா, எள்ளு நல்லெண்ணெய் தயாரிக்கும் ஆலை. மாம்பழம் இருக்கா, மாம்பழம் கூடு தொழிற்சாலை தயாரிக்கும் ஆலை. மல்லிகை பூ இருக்கா, நறுமண தொழிற்சாலை, நறுமண தொழிற்சாலை. மல்லிகை இருக்கா, மல்லிகை பூ சந்தை. இது போன்ற அத்தனை வளங்களையும் பயன்படுத்தி உங்களுக்கு நல்ல முறையில் அங்கு 50,000 பேருக்கு வேலை, இங்கு 10,000 பேருக்கு வேலை என்று கொடுத்து தினமும் 1000 ரூபாய் சம்பாதிக்கும் அளவிற்கு உங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தி உங்களுக்கு பெருமைக்குரிய வாழ்வை தர முடியும். எப்படி தன்னலமிக்க வாழ்வு வாழ முடியும்? சீமான் சொல்றதெல்லாம் சாத்தியமா? சீமான் சொல்ற தற்சார்பு பொருளாதாரம் சாத்தியமா என்று சொல்வார்கள். மாம்பழ கூழ் தொழிற்சாலை அமைச்சிட முடியுமா? மல்லிகைப்பூ சந்தை அமைக்க முடியுமா? ஆம், அமைக்க முடியும். எப்படி? நீங்கள் கடன் இலவச திட்டங்களுக்காக வாங்கும் நிதிகளை நாங்கள் இங்கு இருக்கும் சிறு குழந்தைகளின் தனி மனித பொருளாதார முதலீடுகளுக்காகவும் இந்த நாட்டின் பொருளாதார முதலீடுகளுக்காகவும் பயன்படுத்துவோம். அப்பொழுது தற்சார்பு பொருளாதாரத்தின் மூலம் இவை அனைத்தும் மாறும். நறுமண தொழிற்சாலை அமைக்க முடியும், மல்லிகைப்பூ சந்தை அமைக்க முடியும், காய்கறி சந்தை அமைக்க முடியும், அங்கு 20,000 பேர் 30,000 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். அது மூலியமாக இங்கு அனைவரும் வாழ முடியும். இங்கு மற்ற கட்சிகள் வாக்குறுதிகள் விடும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும். திமுக நான் பார்த்துட்டு சொல்றேன். 100 நாள் வேலையை 120 நாளாக மாற்றுவேன், 200 ரூபாயிலிருந்து 300 ரூபாயாக சம்பளம் தருவேன் என்று சொல்லும். ஆனால் என் பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்கிறார், 100 நாள் வேலையை அடியோடு அழித்து விடுவேன், உனக்கு விவசாய வேலைக்கேற்ற சம்பளம். இங்கு பல பேர் பட்டதாரிகள் அரசு வேலையில் இருக்க வேண்டும், ஆனால் இருக்க முடியல. ஏன்? நிலைமை அந்த மாதிரி இருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி அமையும் பொழுது படிச்சதுக்கு ஏற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு பெருமைக்குரிய வாழ்வு வாழ முடியும். அதுவெல்லாம் அமைய வேண்டும் என்றால் இந்த 15 வருடம் நீங்கள் சிந்தித்து விட்டீர்கள். இந்த 1 வருடம் இன்னும் ஏறக்குறைய 29 நாட்களுக்குள் சிந்தித்தால் மட்டுமே இதுவெல்லாம் நடக்கும். காலம் கருதி நான் சிறுமையா முடிச்சிடறேன். இந்த வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் என் அண்ணன் இடுமாவனம் கார்த்திக் அவர்கள் நிற்கிறார். ஆகச்சிறந்த பேச்சாளன். அவரை நினைத்திருந்தால், என் பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் நினைத்திருந்தால் கொண்டு போய் சென்னையில முதலமைச்சருக்கு எதிராக முதலமைச்சருடைய தொகுதியில் நிற்பாட்டி இருக்கலாம். இல்லை, ஒரு பக்கா கிராமத்தில் நிற்பாட்டியுள்ளார். ஏன்? இந்த கிராமம் வளர வேண்டும், முதன்மை தொகுதியாக இந்த வேதாரண்யம் மண் உருவாக வேண்டும் என்ற நோக்கத்தோடும் வேதாரண்யம் பொதுமக்கள் அவரை ஏமாற்றி விட மாட்டார்கள். இடும்பவனம் கார்த்திகை ஏமாற்றி விட மாட்டார்கள். தமிழ் தேசியத்தையும் தமிழனையும் ஆள வேண்டும் என்ற நோக்கத்துடன் இருப்பார்கள். என் தலைவன் பிரபாகரனை மறந்து விட மாட்டார்கள் என்ற நோக்கத்தோடு இந்த களத்தில் நிப்பாட்டி இருக்கார். இந்த வருடம் அவர் வென்றாக வேண்டும், இந்த தமிழன் தன் நிலத்தை ஆள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் விவசாயி சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். அவருக்கு உங்களுடைய பெருவாரியான வாக்குகளை கொடுத்து இந்த களத்திலே வெற்றி பெற செய்து வேதாரண்யம் சட்டமன்ற குரலை சட்டமன்றத்தில் பெருவாரியாக அமைக்க வேண்டும். ஐயா OS மணியன் அவர்கள் இருக்கலாம், அவர்கள் சட்டமன்றத்தில் இருந்தார்கள். அவர் குரல் எழுப்புவார், எனக்கு பட்ஜெட் கொடுக்கல, அதனால நான் இந்த ஊருக்கு திட்டங்கள் செய்யல அப்படிம்பார். ஆனால் என்ன இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் கேட்பார் போயிட்டு முதலமைச்சர்கிட்ட, என்ன மண்ணுக்கு எனக்கு சட்டமன்றத்திற்கு பட்ஜெட் கொடுக்கப்படவில்லை, எனக்கான சரியான பட்ஜெட் தொகை எங்கே என்று குரல் எழுப்பி என்னன்னா இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் சட்டமன்றத்தில் குரல் எழுப்புவார். எங்கெல்லாம் ஸ்டாலின் வாழ்க, கலைஞர் வாழ்க, எம்ஜிஆர் வாழ்க, அண்ணா வாழ்க என்று குரல் ஒலித்ததோ அதே இடத்தில் தமிழ்தாய் வாழ்க, தலைவன் பிரபாகரன் வாழ்க என்று சட்டமன்றத்தில் குரல் ஒலிக்கும். பெருவாரியான வாக்குகள் கொடுத்து என்னன்னா இடும்பவனம் கார்த்திக் அவர்களை சட்டமன்றத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். மக்கள் மன்றத்தில் ஒலிக்கும் குரலை சட்டமன்றத்தில் ஒலிக்க வைத்தால் மட்டுமே அது உருப்படியாக செயல்படும். ஏனென்றால் மக்கள் மன்றத்தில் ஒலிக்க வைக்கலாம், அது வெறும் காற்றில் கரைந்து விடும். ஆனால் சட்டமன்றத்தில் நின்று நிதானமாக சென்று உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும்.
ஒரு முறை, இன்னும் 29 நாட்கள் தான், சிந்திச்சு வாக்களியுங்கள். ஒரு அம்மா சொன்னுச்சு சீமானை பிடிக்கும் அதனால வாக்களிக்க போறேன் என்று. நான் சொன்னேன் சீமானை பிடிக்கும் என்று வாக்களிக்க வேண்டாம். நீங்க யாரும் அவருடைய திட்டத்தை பாருங்கள். செல்போன் இருக்கு உங்க கையில, அவருடைய திட்டத்தை படியுங்கள். அவர் என்னவெல்லாம் செய்ய போகிறார் என்று சிந்தித்து பாருங்கள். அதன் பின் நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்களியுங்கள்.